மருத்துவம் முதல் பொறியியல் வரை உங்கள் கனவுகளுக்கு சரியான முகவரி இந்திரா குரூப் ஆஃப் எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ். கால் 9841385858. Holidays-nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. ஆதநேயர்களுக்கு அன்பு வணக்கம். நாளைக்கு ஜனநாயகன் படம் ரொம்ப நாள் எதிர்பார்த்த ஒரு தவம் அப்படின்னு சொல்ல நினைக்கிறேன். இன்னிலதே நிறைய டிக்கெட்ஸாக இருக்கட்டும், எல்லாரும் ஸ்டோரிலாம் வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நாளைக்கு அலப்புறையை ஆரம்பிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி இந்த ப்ரெஷர் நம்மகிட்டயுமே வந்துருச்சு. இவ்வளோ நாளாக நம்ம பேசிக்கிட்டு இருக்கோமே, ஏன்னா ஒரு 2 டிக்கெட் 3 டிக்கெட்னு எல்லாருமே சொன்னாங்க. படம் லீக் ஆயிடுச்சு, எல்லாருமே பார்த்துட்டாங்க, அதனால ப்ரெஷர் இல்லை, கூட்டம் வராது அப்படின்னு. ஒன்றில் புக் மை ஷோ எடுத்து பாருங்களேன், திங்கக்கிழமை வரைக்கும் ஹவுஸ்ஃபுல்லாக இருக்கு. அது வரைக்கும் தான் ஓப்பனில் வச்சுருக்காங்க. அவ்வளோ நாட்கள் எல்லா காட்சிகளுமே ஹவுஸ்ஃபுல்லாக இருக்குது. ஏதாவது ஒரு கேப்பில் ஏதாவது ஒரு காட்சியில் சிவப்பு கலர் காட்டலாம், அதுவும் கீழே பாட்டமில் இருக்கக்கூடிய ஒரு சீட் 2 சீட். ஏன்னா அந்த நேரத்துக்கு போக முடியாமல் அப்பயும் அவங்க கேன்சல் பண்ணுறதுனால தான் அது உங்களுக்கு ஃப்ரீயாகவே காட்டும். இது வரைக்கும் ஆகாத அளவுக்கு புக்கிங். வழக்கமாக தளபதி அவர்களோட படத்துக்கு ஆகக்கூடிய புக்கிங்கை விட அதிகமான எதிர்பார்ப்பும் புக்கிங்கும் இந்த படத்துக்கு நடந்திருக்கு அப்படின்றத திரையரங்க உரிமையாளர்கள் சொல்லிக்கிட்டு இருக்கிறத நம்ம தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருக்கோம். அந்த வகையில் மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பை உருவாக்கியிருக்கு ஜனநாயகன். கிட்டத்தட்ட ஒரு 4 நாட்களாக வினோத் அவர்களோட நேர்காணல் எல்லா இடங்களையும் பேசப்பட்டுக்கிட்டே இருக்கு. நேற்று கூட சேட்டலைட் எல்லாருமே சந்திச்சு, மீடியாக்களை சந்திச்சு ஒரு ப்ரெஸ் மீட் கொடுத்துருந்தாரு. ஓப்பனாகவே சொல்லிட்டார், கரூர் விஷயம் உங்கள் மேலே ஒரு வருத்தம் இருந்தது அப்படின்றத. இதுதான் ஒரு யதார்த்தமான ஒரு எதர்ச்சியான ஒரு மனிதனோட பேச்சனை வச்சுக்கலாம். ஸோ அவரோட கனவு, அதாவது எடுத்த ஒரு படம் லீக்காகி ரிலீஸ் ஆகுறது ஒரு எவ்வளோ பெரிய வலின்னு ஒன்று இருக்குல்ல. இது தலைவால நடந்துச்சு. டைம் டு லீடு ஜனநாயகன், இந்த டைம் தான் லீடு அப்படின்னு கூட எடுத்துக்கலாம். இதை சமாளித்து கேரளா மறுபடியும் எங்கே வந்து நிற்கிறேன்னா, கேரளா, ஆந்திரா, இந்த மாதிரி பல மாநிலங்களில் ஹவுஸ்ஃபுல் காட்சிகள் பார்க்க முடியுது. நம்மளால உற்சாகத்தோட வரவேற்கிறோம் அப்படின்னு எடுத்துக்கலாம். இதில் மூலமாக நம்ம என்ன சொல்ல வரோம்னா, நாளைக்கு முதல் நாள் என்ன வசூல் அப்படின்றதான் நம்மளே 2-3 ஓனஸ்ட்டு தேட்டர் ஓனஸ்ட்டு சொல்லி வச்சுருக்கோம். தயவு செஞ்சு ரிப்போர்ட் சொல்லிடுங்க. ஏன்னா மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பை கிரியேட் பண்ணியிருக்கு. கூலி இருக்குது, கூலிக்கு அப்புறம் அஜித் அவர்களோட படம் இருக்குது. என்ன இடத்துல என்ன நம்பர்ஸில் கிரியேட் பண்ணும் ஏ சர்டிஃபிகேட்டோட அப்படின்றத எதிர்பார்ப்போடு இருந்துக்கிட்டே இருக்காங்க. ஸோ அதுதான் நடந்துக்கிட்டு இருக்கு. நாளைக்கு ஒரே ஒரு நாள், நேற்று நைட்லேருந்து கிட்டத்தட்ட செலிப்ரேஷன் தொடங்கிருச்சு. சென்னையில் பல்வேறு திரையரங்குகளில் ஃப்ளெக்ஸ் வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. வழக்கமாக நடக்கக்கூடிய கொண்டாட்டங்கள் இன்று மாலையிலேருந்து நிறைய இடங்களில் டிஜே செலிப்ரேஷன் இருக்க போகுது. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் தொடர்ச்சியாக நம்மளால் எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கும். இன்னைக்கு நைட்ல இருந்து திருவிழா அமோகமாக பிரம்மாண்டமாக அதிரடியாக இருக்கு. பொதுவாகவே ஸ்டார்ஸ், பெரிய ஸ்டார்ஸ் உடைய டிக்கெட்ஸ் எல்லாம் அதிகமான விலையில இருக்கும். லாஸ்ட் டைம் அப்படிங்கிறதுனால எவ்வளோ கொடுத்தாலும் பரவாயில்ல, நான் போயிட்டு லாஸ்ட் டைமா தளபதி விஜய் அவர்கள், சிஎம் விஜய் அவர்களை பார்த்துருன்ற ஒரு எதிர்பார்ப்பு எல்லாரும். ஒரு சில இடங்களில் நீங்க கேட்கக்கூடியது அதுதான், அந்த பிளாக் டிக்கெட் அந்த மாதிரியான விஷயங்கள் 1000 ரூபாய் 2000 ரூபாய்க்குன்னு. அது இங்க 1000 ரூபாய்லாம் கூட கேள்விப்படுறேன். இங்கே அதுக்கான வாய்ப்புகள் கம்மி. ஏன்னா தேட்டர் திரையரங்க உரிமையாளர்கள் என்ன சொல்றாங்கன்னா, அரசு நிர்ணயித்த விலையில தான் நாங்கள் டிக்கெட் கொடுத்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்றாங்க. நீ ஓப்பனா இல்லைங்க, வெப்சைட்ல தாங்க போட்டிருக்காங்க, அதுலேயே புக் பண்ணிக்கலாம் அப்படின்னு ஒன்று தான். இதே ஒரு சில இடங்கள்ல ரொம்ப ரேரான ஒரு விஷயங்கள்ல யாருக்கும் கிடைக்காத நேரத்தில் அவங்க ட்ரை பண்ணலாம். அதாவது ஃப்ரெண்ட் ஆஃப் ஃப்ரெண்ட்லேருந்து அந்த மாதிரி நடந்துச்சுனாலும் நடவடிக்கை அதிரடியாக இருக்குன்றத தெரிவிச்சிருக்காங்க. நானுமே பார்த்தேன், டிக்கெட் வேணும்னா 1000 ரூபாய் 2000 ரூபாய் 3000 ரூபாய் வரைக்கும் போகுது. முதல் நாள் முதல் காட்சி 10,000 ரூபாய் வரைக்கும் போகுதுலாம் நம்ம கேள்விப்படுறோம். அது ரொம்ப ரேரான இடங்களா, அதை நம்ப வேணாம். அப்படி யாரும் அந்த இதில் ஈடுபட வேண்டாம் அப்படின்றதான் எல்லாரோட கோரிக்கையுமே கூட. அது நடக்கிறதுக்கு வாய்ப்புகள். ஆனால் வெளி மாநிலங்களில் நடந்துக்கிட்டு இருக்கு. எனக்கே கேட்டாங்க, ஏன்னா நம்ம பொதுவாக வெளி மாநிலங்களில் போய் படம் பார்க்க முடியும். அவங்களாம் கால் பண்ணி, சார் எங்களுக்கு டிக்கெட் இந்த முறை அதுவும் ஒன் லாஸ்ட் டைம் சார், முதல்வரோட படம் சார், 3000 ரூபாய் சார் டிக்கெட். மீடியாக்கிட்டே 3000 ரூபாய் கேட்குறீங்களா அப்படின்ற மாதிரி. லைக் அவங்களோட இதை இதுதான் முதல்வரோட கடைசி படம் தெரிஞ்சு போச்சு, வியாபாரம் இதை வச்சு தான் பண்ணணுன்ற மனநிலையில் இருக்காங்க. அது ரொம்ப தவறான மனநிலையில். அப்படி இருக்கக்கூடாதுன்னு தான் எல்லாருமே சொல்லிக்கிட்டு இருக்கிறது. ஒன்றுமே கூட அப்போ என்ன நடக்குதுன்றத. இன்னொன்றுங்க, அவரை ஸ்க்ரீனில் பார்க்க போகிறோங்க. லாஸ்ட் டைம் எப்படி இருக்க போகுதுன்னு ஒன்று இருக்கு இல்லை, அதுவும் அவரோட லாஸ்ட் ஷார்ட்டை பற்றி ஒன்று சொன்னாங்க. இந்த சூரியன் இருக்கும் பின்னாடி, முன்னாடி இவங்க வந்துக்கிட்டு இருப்பாங்க, ஏதோ ஒன்று சொல்லுதே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வினோதா தான் சொல்லியிருப்பாரு. படத்தோட கடைசி 30 நிமிஷம் படம் பார்த்துட்டு வெளியே நீங்களும் ஒரு மெசேஜ் சொல்லுவீங்க அப்படின்ட்டு இருக்காரு. பார்க்கும்பொழுது ரொம்ப அதிகமான ஒரு வரவேற்பும் எதிர்பார்ப்பும் கிரியேட் பண்ணியிருக்கு. டிக்கெட் ப்ரைஸ்லாம் அப்படி தள்ளி வச்சுட்டு, தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அரசாங்கம் சொல்லக்கூடிய நிர்ணயித்த விலையில தான் படம் இருக்கு.
டிக்கெட் இருக்கு. நாளைக்கு படம் ரிலீஸ் ஆக போகுதுன்ற பட்சத்துல முதலமைச்சர் விஜய் அவர்கள் படம் பார்க்க தியேட்டருக்கு வருவாரா அப்படிங்கிற ஒரு கேள்வி. படத்தை அவரு அப்பயே வரமாட்டாரு. இன்னொன்னு அவரு மாறு வேஷத்துல பல படங்களுக்கு பல திரையரங்குக்கு போயிருக்காரு. இங்கேயுமே நிறைய அதை பத்தி பேசப்பட்டிருக்கு. வாய்ப்பு இல்லைங்க. அவருக்கு இப்ப என்ன புரோட்டோகால் எங்க ஒரு சிஎம் வந்து தியேட்டருக்கு போறாரு, ஒரு பொதுவெளிக்கு போறாருன்னா எப்படி இருக்கும்னு நீங்க நினைச்சு பாருங்க. இன்னொன்னு அல்லு அர்ஜுன் விஷயம் நம்மளுக்கு தெரியும். அதை மறுபடியும் அதை வந்து அது நடக்கக்கூடாதுன்னு அப்பயே நடந்திருக்க கூடாதுன்னு தான் விருப்பப்பட்டவர் முதல்வர். கண்டிப்பா இப்ப இருக்கக்கூடிய சூழல்ல வந்தாருன்னா என்ன நடக்கும்? ஆனா பல திரையரங்குகளை நட்சத்திர பட்டாளங்கள் குவிய போறாங்க. முதல்வருக்காக ஒன்றிணைந்த திரைப்பிரபலங்கள். ஏன்னா அந்த மனுஷனோட பெர்ஃபார்மன்ஸை கடைசியா பார்க்க போறாங்கல்ல. நிறைய இயக்குனர்கள், நிறைய நடிகர்கள், நடிகைகள், டெக்னீஷியன்ஸ்னு சென்னையில் இருக்கக்கூடிய எல்லா திரையரங்கிலுமே டெக்னீஷியன்ஸ் நிரப்பப்படுறாங்க. நீங்க கேட்டீங்களா அந்த டிக்கெட் ப்ரெஷர்? நார்மலா சாமானிய மனிதனை விட பிரபலமானவங்க கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. நாளைக்கு அந்த டிக்கெட் எங்க ஃபேமிலியா 4 பேர் வரும், ஃபேமிலியா 3 பேர் வரும்னு பிரபலங்களே அதுக்காக எதிர்பார்ப்போட இருக்காங்க. நாளைக்கு பாருங்களேன், ஒரு நைட்டு தான் நாங்கள் அதை பத்தி பேசிக்கிட்டே இருக்க போறோம். நேத்துக்கு பெரம்பூர்ல இருந்து ஒரு விஷயமும் போட்டோஸ் எல்லாம் வந்திருந்தது. யாருமே வந்து அந்த மாதிரி ஒரு பொறுப்பை தருவாரு சிஎம் விஜய் அவர்கள் அப்படிங்கறத எதிர்பார்க்கல. தொடர்ந்து அவரை யார் யாரெல்லாம் நம்புறாங்களோ அவங்க எல்லாருக்கும் ஏதாவது ஒரு பதவியை கொடுத்துக்கிட்டே இருக்காரோ? ஆமா, அது உண்மைதானே. தன்னை கூட இருக்கிறவங்களை, அதாவது ஆனந்த் அவர்கள் இருந்து ஆரம்பிச்சார். அமைச்சர் ஆனந்த் அவர்கள் அவருக்கு வந்து பொறுப்பு கொடுக்கும்போது அவர் வேட்பாளரை அறிவிக்கும் பொழுது என்னங்க இப்படிலாம் கொடுக்குறாரு அப்படின்ட்டு. அப்புறம் நிறைய இப்போ அமைச்சராக இருக்கக்கூடியவங்களாக இருக்கட்டும், எம்எல்ஏ இருக்கக்கூடியவர்களாக இருக்கட்டும், அவங்களுக்குலாம் வந்து எப்படி கொடுக்கலாம், அவங்களாம் வந்து ரசிகர் மனப்பான்மையில இருக்காங்க அப்படி இப்படிலாம் சொன்னாங்க. என்னை நம்பி 30 வருஷத்துக்கும் மேற்பட்டு என் கூட பயணிச்சாங்க. அவங்கள நான் தான் பார்த்துப்பேன். ஏகே டைலாக் தான். என் கூட இருக்கவங்களை நான் பார்த்துக்கிட்டா எனக்கு மேலே இருக்கவன் என்னை பார்த்து பண்ணுற மாதிரி ஆரம்பத்துலேருந்து ஏலேருந்து Z வரைக்கும் என் கூட நின்றவங்க எல்லாருக்குமே நான் பார்த்து அவங்களுக்கு அங்கீகாரம் கொடுப்பேன், பொறுப்பு கொடுப்பேன். என்னை நம்பி என் கூட வந்திருக்காங்க அப்படின்னா. இப்படி இருக்கும் பொழுது இந்த ஸ்டார் கேண்டிடேட் நம்ம பல முறை சொன்னோம். டி நகர், வில்லிவாக்கம், பெரம்பூர், இந்த மாதிரி நிறைய ஸ்டார் கேண்டிடேட் நிற்கக்கூடிய இடங்கள். இவங்கெல்லாம் வந்து அப்போ இருந்தே பயணிச்சவங்க தான். ஆனால் அங்கே இருக்கக்கூடிய மாவட்டம், தொகுதி, அங்கே இருக்கக்கூடிய பொறுப்பாளர்கள் இத்தனை வருஷமா பயணிச்சிருப்பாங்களே, இப்போ அவங்களுக்கு என்ன கொடுக்க போறாங்க? மாவட்ட செயலாளர்னு ஒருத்தவங்க இருப்பாங்க. ஆனால் அந்த மாவட்டத்திலே 3 தொகுதிகள் இருக்கும். அந்த 3 தொகுதியிலும் ஒன்றியம், நகரம், கிளைன்னு வேலை செஞ்சிருப்பாங்க. இந்த மாதிரி எல்லாத்தையுமே அவங்கள அணுகி அவங்கள ஒருங்கிணைச்சு அதுலேருந்து ஒருத்தர் தேர்வு பண்ணி தான் நிற்க வைக்கணும். அந்த மாதிரி இவங்க ஸ்டார் கேண்டிடேட் நிற்கும் பொழுது அங்கே ஒருத்தன் உழைச்சிருப்பான்ல. இப்போ அவங்களுக்கு என்னன்னு நிறைய பேர் விமர்சனம் வச்சாங்க. அன்னைக்கு சொன்னாரு, நான் பெரம்பூர்ல நிற்கிறேன், பெரம்பூர் சிவாவை நான் கைவிட மாட்டேன்னாரு. அதுதான் இப்போ அவர் செஞ்சு காட்டிருக்காரு. அன்று சொன்னார், இன்று செய்தார். இதை தான் வந்து லயலா மணி அவர்களுக்குமே செஞ்சார். ஆரம்பத்திலிருந்து இப்போ வரைக்கும் நிறைய டிபேட், நிறைய உழைப்பு, நிறைய பேச்சுக்கள். அவருக்கு ஒரு பதவி கொடுத்தாரு. இப்போ சிவா அவர்களுக்கு ஒரு பதவியை கொடுத்துருக்காங்க. அதுக்கு முன்னாடி பூச்சிமுருகன் அந்த பதவியை வகித்தாரு. அவர் ராஜினாமா பண்ணதுமே சிவா அவர்களுக்கு கொடுத்துருக்காங்க. எனக்காக பெரம்பூரை விட்டு கொடுத்துருக்கு, நான் இதை கூட பண்ண மாட்டேன். இதுதாங்க அந்த மனுஷன். இத்தனை நாளா என் கூட மக்கள் இருந்தாங்களே, மக்களுக்காக நான் சினிமா விட்டு கொடுக்க மாட்டேனான்னு பண்ணவர், எனக்காக தொகுதி விட்டு கொடுத்தவருக்கு இதை பண்ண மாட்டேனா. இதுக்கு மேலே என்ன வேணும்? அதுதான் முதல்வர், அதுதான் சிஎம், அதுதான் தளபதி. யாருக்கு என்ன வேணும், எப்போ வேணும் அப்படின்றத சரியான நேரம் பார்த்து பண்ணுவார். அதுதான் நடந்துக்கிட்டும் இருக்கு. அதோட குணமே அதுதான்.